Hello guys, welcome back to Sam the Noobster. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Scary Mansion சொல்லிட்டு ஒரு ஹாரர் கேம் தாங்க பார்க்க போறோம். So இந்த ஹாரர் கேம் பாத்தீங்கன்னா மொத்தம் நிறைய மோட் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து ஈஸி மோட் தான் ப்ளே பண்ண போறோம். So வந்து எந்த ஹாரர் கேம் ஆரம்பிச்சாலும் நான் பிராக்டிஸ் மோட் தான் ப்ளே பண்ணுவேன். பிராக்டிஸ் மோட் இல்லாட்டி வந்து கோஸ்ட் மோட். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஈஸி மோட் தான் ப்ளே பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டைம். So okay guys, இந்த வாட்டி பேய் நேரா மீட் பண்ணலாம். அது வந்தா ஓடலாம், வரலனா பறக்கலாம். சோ அந்த மாதிரி பண்ணலாம். Okay guys, இப்போ பாத்தீங்கன்னா நேரா இன்ட்ரோ முடிச்சு வீடியோக்குள்ள போலாமா? சோ வாங்க போலாம். ஓகே गाइस, நம்ம பாத்தீங்கன்னா இன்ட்ரோ முடிச்சு வீடியோக்குள்ள வந்தாச்சு. சோ ஈஸி மோட் தான் ப்ளே பண்ண போறோம். ஓகே, the story is starting right now. டாக்டர் க்ரோ, உங்களுக்கு ஒரு பார்சல். என்ன வீடு அமைதியாக இருக்குது, ஒரு மாதிரி பயங்கரமாகவும் இருக்குது. இந்த காக்கா வேறு எங்க யாராவது காக்கா 65 வேணா கமெண்ட் பண்ணுங்க, பெல் அமுக்குமா? யூ கண்ட்ரி நான்சென்ஸ். எவன்டா கதவு லாக் பண்ணாமல் வந்தது? கதவில் சாஞ்ச விழுந்துட்டேங்க, மற்ற பயப்படலைங்க. நான்லாம் பயப்படுவேண்ணா. நம்மளுக்கு இந்த கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சர் டிஸ்கவுண்ட் ஹிங்கர்னு போட்டு வந்திருக்க அந்த கீழே அந்த ஆட்ஸ் வந்து நம்ம வீடியோவே கெடுத்துருச்சுங்க. கேம் பிளே ஃபுல்லாக போடலாம் பார்த்தா இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணேனே, அதனால் ஆட்ஸ் வந்துச்சு முன்னுக்கு. சரி, கக்கூஸில் என்ன இருக்குது? கக்கூஸில் சில்லிங் காயின்ஸை போய் எவனா கக்கூஸில் பாண்ணா. சரிங்க, தேடி பாப்பா என்ன இருக்குன்னு. காயின்ஸு. ஓகே, ஸ்மால் கீ. இந்த கீ இங்கே உள்ள குத்தி கீ. ஓகே, இப்போ சாத்திட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஈஸி மோடு. ஓகே, டோரை திறந்துட்டு இந்த வெண்ட்டு வழியாக உள்ளே போடுவோம். ஏன்னா இந்த கேம் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்லிப் ஆகுது. ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கேன், அதனால தெரியும். ஓகே, வெண்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, கேபினெட் உள்ளே ஒன்றுமே இல்லை. டோர் ஓப்பன் கரு. இங்கே எதுவுமே இல்லை. சார், இதை தான் பார்த்தீங்கன்னா காக்கா மண்டையனோட ரூமு. ஓகே, அவன் பேர் காக்கா மண்டையன். ஓகே, ஏன்னா டாக்டர் க்ரோன்னு அவன் பேரில் இருக்குது. அவன் மண்டை வர மொட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமில் பார்த்துருக்கேன். அது மட்டும் லேட்லி ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து ட்ராவில் காயினு இவனுங்க. இந்த கேமில் காயின் பார்த்திங்கன்னா அங்கே இங்கேமா இருக்கும். காயின் இப்போ உண்டியலில் போடுறது நம்ம உடச்சி எடுத்தால் பிரச்சனை இல்லை. உண்டியலில் போடுறது அதில். ஆமாம், இந்த ரிங்கிக்கு இங்கே போச்சுங்க. இங்கே இருக்குமா? இல்லையே, காயின் இருக்குது. ஐயோ, அந்த ரிங்குக்கு இங்கே போச்சுங்க. கபினட்டுக்குள்ளே ஒளி தான் முடியும். ரிங்குக்கு இங்கே இல்லை. ஐயோ, வெளியே போனால் அவனை அடிப்பானான்னு தெரில. இங்கே செக் பண்ணிட்டோமா? செக் பண்ணியாச்சுங்க. இல்லைங்க, நார்மலாக பெட்டுக்கிட்ட தான் ரிங் கீ வச்சுருப்பா. ரிங் கீ வந்து மெயின் டோர் திறந்துட்டு இப்போ எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடப்பா, எங்கடா வச்சுருக்க? ஜுவல்லரி பாக்ஸுக்கு வந்து ஹார்டு மோட் டிஃபிகல்ட்டி அன்லாக் பண்ணுமா? ஓகே, கதவு திறந்துட்டு அவன் என்னமோ வர மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வர மாதிரி இருக்குங்க. வாங்க கேபினெட்டில் ஒளிஞ்சிடலாமா? ஒளிஞ்சிருவோம். ஏன்னா அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து எனக்கு கேட்குது, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு அமைதியாக பாருங்கள், கேட்கும் சவுண்டு. ஏங்க, அவன் நடந்து வர சவுண்டு மட்டும் இருக்குல்ல, அவன் கிட்ட வர ஹார்ட் பீட் சவுண்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டுக் 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 டுக்னு கேட்குது. அவன் கிட்ட வரான்னு நினைக்கிறேன். ஏன்னா படிக்கட்டு ஏற சவுண்ட் மாதிரி தான் கேட்டுச்சு. இங்கே பொறுத்து இருந்து பார்ப்போம். நான்லாம் ஒளிய வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சவுண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதும். கிட்ட வரான் போல. இந்த டோர் கிட்ட திறப்பாந்துங்க, திறந்துட்டாங்க. பார்த்தீங்களா, போகிறான் பாருங்க. மொட்டை இல்லை, சொட்டை மண்டையன். அவன் இப்போ போயிட்டு ரூம் மட்டும் வெளியானா நல்லாயிருக்கும். அதுக்கு வெயிட் பண்ணோம். இப்போ ஹார்ட் பீட் வேறு டுக்கு துடிக்குது, டுக்குன்னு. சேர தம்பி, பார்த்துட்டியா? சரி, வெளியே போ. எனக்கு 1008 வேலை இருக்குது. வீடியோ சீக்கிரமாக முடிக்கணும், சீக்கிரமாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். வெளியே போ, கெட் அவுட். கதவு சாத்திட்டு தாங்க போகிறான் அவன். சரி, கீழே இறங்குவோம்மா. கீழே இறங்கி தான் ஆகணும், ஏன்னா சாவி இங்கே இருக்குன்னு தெரியலையே. இல்லை இப்படியே போயிடலாம், கீழே இறங்கிடலாம். சாவி எங்கே இருக்குன்னு தெரியலங்க. அந்த ரிங்கி
எதை அடுத்து தேட முட்டேன்னா என்னன்னு தெரில. பயமாக இருக்குது வெளியே போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு திறந்துட்டு இங்கெல்லாம் செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கேபினெட் டோர்லாம், ட்ராயர்ஸில் ட்ராவர்ஸ் தோ இங்கே இருக்குங்க கீரிங்க. அடா பாவி, ஏன்டா இடத்த மாற்றுறீங்க? அந்த ரிங்குக்கு அந்த டாக்டர் க்ரோ அதாவது காக்கா மண்டையோட ரூமில் வைங்கடா, கஷ்டமாக இருக்குல்ல. ஓகே, இப்போ அவனை திறக்க டைமில் வெளியே இருக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்கானா இருந்தானா ஓடிடுவேன். அப்படியே எப்படி ஏறினானோ அப்படியே இறங்கிடுவேன். ஓகே, இது மேலே இருந்து ஜம்ப் பண்ணிடுவோம். ஜம்ப்பு. ஓகே, அவன் வரல. ஸோ இதுதான் சான்ஸு. ஓகே, பேட்லாக் கீ போட்டாச்சு. ஓப்பன் த டோர். என்னங்க கை சிம்பிளே காணோம்? யோயோ வந்துட போகிறான். கை சிம்பிள் இல்லைங்க, கை சிம்பிள் ஆடா பாவி. ஏங்க சாவி போட்டு பேட்லாக் கீ போட்டு ஓப்பன் பண்ணேன், இது பண்ணலங்க. வரானு என்னன்னு தெரில, இங்கே இருக்கான்னு தெரில. சாவியை போட்டு ஓப்பன் பண்ணேன், பூட்டை கழட்டலை. கடவுளே ஆண்டவரே, பூட்டு லாக்கில் இருந்திருக்கோம், அந்த திறக்கலை. இப்போ போவோம், போயிட்டு திறந்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். ஃபஸ்ட் டைம் ஈஸி மோட்லேருந்து டாக்டர் க்ரோவோட வந்து கேம் பிளே சீக்கிரமாக முடிக்கிறேன். டோர் எஸ்கேப்பு. ஓகே வாங்க எஸ்கேப். என்னடா அது கால் கீழே? ஐயோ விட்டுறா ஓடிடுறான்டா, வரவே மாட்டானோ வீட்டுக்கு. ஐயோ பிடிச்சிட்டாங்க, சோலி முடிச்சுங்க, அவ்வளோதாங்க. எங்க உள்ள ஆவி அவனை இழுக்குதுங்க. இந்த வச்சிக்க போயிட்டு வரேன். பாய். யூ ரன் அவே, ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறான். என்னை மிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கேவ மொட்டை? சரி கேஷம் பார்த்தீங்கன்னா ஈஸி மோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேரி மென்ஷன் கேமு ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்த கோஸ்ட் மோட் தான். கோஸ்ட் மோட் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இப்போயே ப்ளே பண்ணி போட்டுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இப்போயே போட்டுருவேன். அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் நான் போட்டுருவேன். உங்கள் கமெண்ட்டும் முன்னுக்கு வரும். முன்னுக்கு அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது முன்னுக்கு எடிட் பண்ணி போட்டுருவேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதேமாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிங்னு சொல்லிட்டு அழகாக வரும். ஓகே, ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. Bye.